கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், பட்டாணி எல்லாம் சேர்த்து சூப்பரா ஒரு வெஜிடபிள் புலாவ் இன்னைக்கு பண்ணலாம். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். காய் பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இது கூட குட்டி குட்டி சோயா, உருளைக்கிழங்கு எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா வெட்டியிருக்கேன். பச்சை மிளகாய் 4 வெட்டி வச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. சின்ன பல் அப்படின்றதுனால 15 எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. முந்திரி இருந்தா நெய்ல முந்திரி வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்யும் ஊத்திக்கலாம். முந்திரி இல்லாததுனால நான் டைரக்டா அப்படியே தாளிச்சிட்டேன். இது கூட பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 5 அல்லது 6 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை 2-3 உடைச்சு உள்ள சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் உள்ள சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பு. இது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்க பாருங்க, அது உள்ள சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலையும் கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலை வேணும்னாலும் நீங்க இப்பவே சேர்த்துக்கலாம். ஆனா நான் கடைசியில சேர்த்திருக்கேன் கொத்தமல்லி தலை. இப்போ எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க காய்கறிகளை உள்ள சேர்க்கணும். இது காய்கறிகளும் நிறைய சேர்க்கறதுனால 2 டம்ளர் அரிசி சேர்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பெரியவங்க லஞ்சுக்கு சாப்பிடுற அளவுக்கு வருங்க. இப்போ காய்கறி சேர்த்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃபிளவர் மட்டும் நான் சுடுதண்ணில 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் உள்ள சேர்த்திருக்கேங்க. இப்போ காயெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, அதாவது 1:2 ரேஷியோல தண்ணி சேர்த்திருக்கேன். கடைசி டம்ளர் மட்டும் ஒரு 3/4 டம்ளரா சேர்த்திருக்கேங்க. ஒரு 1/4 டம்ளர் கம்மியா சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். மசாலா அதிகமா இல்லாததுனால இந்த உப்பே சரியா இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் வடிகட்டியில, அந்த தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்தனோம்னா நம்ம 4 டம்ளர் தண்ணியும் சேர்த்திருக்கோம், அது கூட அரிசியில இருக்கிற தண்ணியும் சேரும் போது உங்களுக்கு குழஞ்சிரும். அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிருங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி உடனே வெயிட் போடாம ஆவி நல்லா வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா குழையாம அடி பிடிக்காம சூப்பரா புலாவ் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. சூடா இருக்கும்போது ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா குழஞ்சிரும். சும்மா லைட்டா மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் அகலமா இருந்தா இப்படியே கலந்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல கொட்டிட்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க. நான் டைரக்டா அப்படியே ஹாட் பாக்ஸ்லயே போட்டுக்கிறேங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. நீங்க அப்படியே கலந்து விடாம குக்கர்லயே விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே கெட்டி ஆயிருங்க. அதனால எப்பயுமே கலந்து விட்டுருங்க. குக்கர்லயே வைக்கிறதா இருந்தாலும் கலந்து விட்டுட்டு வைங்க. அவ்வளவுதான், அடி பிடிக்கவே இல்லைங்க. சூப்பரா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கறதுக்கு நான் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். புலாவுக்கு எப்பயுமே ஒரு கிரேவி பண்ணுவோம், இல்லைன்னா குருமா பண்ணுவோம். பட் வெயிலா இருக்கிறதுனால தொட்டுக்கறதுக்கு வெள்ளரிக்காய் பச்சடிங்க.